செல்வ பெருந்தகையை பொறுத்த மட்டில் பல தலைவர்கள், அதாவது முன்னாள் தலைவர்கள் எல்லாருமே கருத்து முரணா இருக்காங்க. கார்த்திக் சிதம்பரம் பொது வெளியிலே சொல்றாரு, எனக்கு தலைவர் பதவிக்கான ஆசை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சம்பந்தப்படுத்தி சமீபமா பேசினது, அதுக்கப்புறம் அவர்களோட மனைவி மறுத்தார்கள், செல்வ பெருந்தகைக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இந்த கொலை வழக்கில் அப்படின்னு. இது என்ன பேச வருகிறது? பாமக கூட்டணியில இருக்குமா? அவர் தான் கேள்வியிலே பதில சொல்லிட்டாரு, எங்களுக்கு அது வேண்டாம், இப்பயே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அது தேவையில்லைன்னு சொன்னாங்க. குழந்தைங்க கிடையாது, யாரும் பிடிச்சு வைக்கவோ இப்படிதான் இருக்கணும் ரூல் பண்றதுக்கோ கிடையாது. தலைவர் யாரோ அவர் சொல்றதை கேளுங்க, செஞ்சு பாருங்க. அதுல ஏதாவது குளறுபடி இருந்துச்சுன்னா அப்ப எல்லாம் ஒட்டுமொத்தமா கிளம்பி போங்க. செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளரும் காமராஜர் அவர்களுடைய பேத்தியுமான கமலிகா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை வரவேற்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவற்றில் பல தலைவர்கள் தொடர்ந்து தமிழகத்துல மாறினாலும் பொதுவெளியில பார்க்கும்போது அவங்க ஒற்றுமையாக தான் செயல்படுறாங்க. ஆனா காங்கிரஸை பொறுத்த மட்டில் அந்த ஒற்றுமை எங்குமே காணப்படுவதில்லை. ஏன்? நல்ல கேள்வி. அதாவது பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் இங்க அவங்க எந்த விஷயத்த பதிவிடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியை பிடிச்சே ஆகணுன்ற அந்த கனவுல ஆர்எஸ்எஸ் பிஜேபி முழுவதுமாக களமிறங்கி இந்த 100 ஆண்டு காலம் வேலை பார்த்துட்டு இருக்கு. அதன் வழியே அவங்களுக்கு முழு சுதந்திரம் பிஜேபி மத்தியில அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, எல்லா மாநிலங்கள்லயும். அதுல குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடுன்னு சொல்லலாம். ஸோ எந்த தலைவர்கள் வந்தாங்களுக்கும் அவங்களுக்கு முழு முழு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே எங்க கட்சியில ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி கொடுக்குற விஷயத்துல முழு சுதந்திரம் கொடுக்கல அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. தலைமை ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், குப்பனோ சுப்பனோ யாரை வேணா இருந்துட்டு போட்டோம், அவங்க ஒருத்தவங்களை நியமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவங்கள செயல்படுத்தலாம். எப்படி அதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப இங்க இருக்காங்கன்னா ஒரு மாநில தலைவரா ஆகுறதுக்கு கொஞ்சம் காலகட்டம் ஆகும். அவங்களும் அடிப்படை தொண்டர்கள்ல இருந்து ஒரு தலைவராயிருந்து மாவட்ட தலைவராயிருந்து ஏதோ சம்திங் ஏதோ ஒரு பொசிஷன்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. அப்படின்னும் போது கட்சியோட கட்டமைப்பு என்னன்னு தெரியும், யார் தொடர்ந்து பயணிக்கிறாங்கன்னு தெரியும், யார் வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்க மாட்டாங்க, யார் வெறும் வார்த்தையிலேயே பேசிட்டு போவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். அப்படின்ற ஒரு நபரை தான் கொண்டு மாநில தலைவரா நம்ம நியமிக்கிறோம். அப்படி நியமிக்கும் போது அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கும்போது இந்த இடத்துல இவங்களுக்கு இதை கொடுத்தா நல்லா இருக்கும், இவங்க இதை சரி செய்வாங்க, இவங்க மாத்தி அமைப்பாங்க அப்படிங்கிறது தலைவரானவருக்கு நிச்சயமாக தெரியும். தெரியாதவங்க அங்க நியமிக்க போறது இல்லை. சோ அது தெரிஞ்ச விஷயத்துல எதுக்கு எடுத்தாலும் இங்க இருக்கவங்க அங்க போய் கொடி பிடிக்கிறதும் எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க டிஸ்கஸே பண்ணாம நேரடியா எல்லாருமே அங்கங்க ஆட்களை வைத்துக்கொண்டு ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியை நாடி இங்க இருக்க விஷயத்த கன்வே பண்ணும்போது இங்க பீஸ்ஃபுல்லா வேலை பார்க்க முடியும். சோ இந்த ஒரு குறைபாடு இப்பன்னு சொல்ல முடியாது, தொடர்ந்து பல ஆண்டுகளாக இது நீடிச்சுட்டே தான் இருக்கு, குரூப்பிசம்ன்றது. சோ இது இருக்கிறதுனால என்ன ஆகுது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி 60 ஆண்டு காலம் பின்னோக்கி போனதற்கு இது பெரிய ஒரு காரணம் கூட நான் சொல்லுவேன். ஆனால் KS அழகிரி போன்ற தலைவர்கள் இருக்கும்போது சில தலைவர்கள் பிரஸ்ஸை சந்திக்கிறதும் மீடியா கூட டச்சிலே இருந்ததெல்லாம் இருந்தது மேம். ஆனா இப்போது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கம்ப்ளீட்டா அது திமுகவுடன் மறைவுக்கு திமுக பின் மறைந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்ப தலைவர் முன்னாடி இருந்த தலைவர் அழகிரி அவர்களும் நல்லபடியா அவங்க இருந்த காலகட்டம் வரைக்கும் அத்தனை தேர்தலை சந்திச்சாங்க, நல்ல ஒரு கணிசமான ஓட்டுகள் வந்தது, அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதே போல இவரும் கூட்டணியில இருந்தாலும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல குறை என்றும் இல்லை. அதே மாதிரி சத்தியமூர்த்தி பவன்ல வச்சுதான் சந்திக்கிறாங்க, எல்லா ப்ரோக்ராமுக்கும் அவங்க போயிட்டு தான் இருக்காங்க. சோ இதுல நம்ம குறை நிறைய சொல்ல முடியாது. இதை பாக்குறவங்க கண்ணோட்டம் வேணா மாறிப்பட்டு இருக்கலாமே தவிர எனக்கு அதுல எந்த குறையும் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இதுல என்ன அப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜர் 44 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு தலித்தை போட்டிருக்காங்க, ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை போட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே பார்த்தால் தீட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது, தொட்டால் தீட்டு, பேசினா தள்ளி வைக்கணும்னு இப்படி இருந்த சூழல்லையே தாத்தா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அறநிலைத்துறைக்கு
பரமேஸ்வரன் அவரை போட்டாங்க. அதுக்கப்புறம் கக்கன் அவர்களை அமைச்சராக போட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த காலத்துல வந்து திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறவங்க இவங்களெல்லாம் முன்னிலைப்படுத்தினாங்க. ஸோ அந்த காலத்திலேயே தாத்தா வந்து இதெல்லாம் வேற்றுமை இருக்கக்கூடாது, ஒரு தேசிய கட்சியில நம்ம எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு கட்சின்றதை வந்து அழகா கொண்டு போனாங்க. இதை வந்து இப்ப வரைக்கும் இதை ஒரு பெரிய விஷயமா கொண்டு போய் பார்க்கிறது வந்து வியப்பா இருக்கு. இன்னும் நம்ம எந்த காலகட்டத்துல இருக்கோம் அப்படிங்கிறது போது அது ஒரு சங்கடத்தை தான் கொடுக்குது. அதனால 44 ஆண்டு கழித்து திருப்பி ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை வந்து போட்டிருக்கும் போது இதெல்லாம் ஒரு விதத்துல வந்து எல்லாத்துலயுமே வந்து தன்னுடைய ஜாதியை முன்னிறுத்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு வேதனை வந்து எனக்குள்ள இருக்கு. பொதுவா செல்வ பெருந்தகையை பொறுத்த மட்டில் வந்து பல தலைவர்கள், அதாவது முன்னாள் தலைவர்கள் எல்லாருமே வந்து கருத்து முரணா இருக்காங்க. கார்த்திக் சிதம்பரம் வந்து பொதுவெளியிலே சொல்றாரு, எனக்கு தலைவர் பதவிக்கான ஆசை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, விமர்சனத்தை வைக்கிறாரு. ஒரு கட்சிக்குள்ள இருக்கும் போது இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வர்றது சரியா இருக்குமா? இல்ல, அது வந்து சரி அப்படின்னு சொல்றதை தாண்டி எல்லாருக்கும் உரிமை உண்டு, பேச்சுரிமை எல்லாருக்கும் உண்டு. அதை வந்து கொடுத்ததே வந்து ஜனநாயக கட்சியா இருக்கு, தேசிய கட்சி எங்களோட தான். இது எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு, யாருனாலும் என்னன்னாலும் பேசலான்னு அதை வந்து தட்டி கேட்க மாட்டாங்க. அப்படிதான் வந்து இப்போ நான் இன்னும் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா, மாற்று கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் பேட் கூட இவங்க போட்டோ தான் இருக்கணும்னு அந்த புரோட்டோகால ஃபாலோ பண்றாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு மாவட்டத்துல ஒரு போஸ்டிங், ஒரு பொசிஷன், சாரி, ஒரு விழா நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த மாவட்ட தலைவர், அங்க கீழே இருக்க வட்டார தலைவர், நகர தலைவர் இவங்களதான் முன்னிலைப்படுத்தி ஒரு போஸ்டரா இருக்கட்டும், ஒரு பேனரா இருக்கட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் கட்சியோட தலைவரோட புகைப்படம் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், அடிப்பு செய்திகளா இருந்தாலும் எதுவா இருந்தாலும். ஆனா இங்க தேசிய கட்சியில என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க நடக்கும் ஒரு ப்ரோக்ராம், ஆனா இங்க இருந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்க ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ அவங்களோட புகைப்படமோ அவங்கள வந்து வரவேற்கிறேன், அவங்கள இது பண்றேன்னு சொல்லிட்டு இங்க இது பண்ணுவாங்க. சோ இது எதுக்காக சொல்றேன்னா, இது வந்து ஜனநாயகம் நிறைந்த கட்சி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் வந்து முழுக்க கொடுத்துருக்காங்க. அதை வந்து சரிவர செயல்படுத்தினாங்க அப்படின்னா அதை வந்து நல்ல வழிக்கு கொண்டு போகலாம். இதுல வந்து என்ன ஆகுது, இவர் வந்து கார்த்திக் சிதம்பரம் ஆகட்டும் இல்ல மற்ற தலைவர்களா இருக்கட்டும், அவங்களோட விருப்பத்தை முன்வைக்கலாம், தவறே இல்லை. இவர் வந்து 1.5 ஆண்டு காலம் ஆகுது, இவர் என்ன பண்றாருன்றதை பார்க்கணும். இது சரியா இருக்குன்னா எப்படினாலும் இப்ப எங்க கட்சியோட புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா 3 வருஷம் இல்லைன்னா அதிகபட்சம் 5 வருடம். இதுல இவங்களோட செயல்பாடுகள் என்னன்றதை பார்க்க மாட்டாங்க. என்ன பண்றாங்க, ஒன்னொன்னுத்துக்கும் இவங்க டெல்லியை நோக்கி பயணிக்கும் போது அப்ப என்ன ஆகுது, இங்க வந்து வேலை பார்க்கறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் இருக்காது. சோ அது தவறு அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். இவர் என்ன செய்யறாருன்றத பொறுத்து இருந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது அடுத்த கட்சியில இருந்தும் விவாதங்கள் முன் வராது. எதுக்கு இவங்க இப்படி பேசுறாங்கன்னு ஒரு கேள்வியும் எழும்பாது. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும். இதுக்கு முழுக்க முழுக்க நான் சொல்றது, இங்க இருக்க தொண்டர்களை தாண்டி ஆல் இண்டியா காங்கிரஸ் வந்து இதுக்கு நல்லபடியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பிரஸ், அதாவது ஊடகத்தை கூட சந்திக்கிறது பாத்தீங்கன்னா, செல்வ பெருந்தகை ஒரு தனியா சந்திக்கிறார், திருநாவுக்கரசர் அவர்கள் ஒரு தனியா, வசந்த் அவர்கள் தனியா, இந்த மாதிரி தனித்தனியாக ஊடகத்தை சந்திக்கிறது இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு, நிறைய கொடுத்துட்டோம் சுதந்திரம், அதனால அதை வந்து அப்படி சொல்றாங்க. அதுலயும் வந்து கட்சிகள் சார்ந்த விஷயங்களை பேசலாம், இல்ல தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லலாம். இதுல வந்து மற்றவங்களை மாத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல, அப்படிதான் நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்களோட ஆசைகளை சொல்றாங்கன்னா அது என்னன்றத மக்களும் பாக்குறாங்க, கட்சியில இருக்கவங்களும் பாக்குறாங்க, தலைமையும் பாக்குது. அவங்கதான் அதுக்கு பதில் சொல்லணும். தமிழக பாஜக, அதிமுக கூட்டணி அமைத்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. என்டிஏ கூட்டணின்னு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. இருந்தாலும் ராகுல் காந்தியிடம் இருந்து ஒரு கருத்து கூட இன்னும் வெளிவரவில்லையே, ஏன்? நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கும்போது அப்ப என்ன பதில் வரும்? இப்ப இன்னும் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இந்த பதில வந்து சொல்லிட்டாரு, 10 நாட்கள் கிட்ட ஆயிருச்சு. சொன்னாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு சிரிப்பு இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல. முழுக்க முழுக்க கழுத்துல கத்தி வச்சு பேரம் பேசுற கதையா தான் இருக்கு. சோ அதனால வந்து இதை எப்படி எடுத்துக்க முடியும்? இதுல வந்து இதுக்கு வந்து பதில் வந்து எங்க தலைவர் அவர்களே சொல்லியிருந்தாங்க. சோ நடக்காத விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது இதுக்கு வந்து ராகுல் காந்தி எந்த அளவுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? சோ மாநிலத்தில் நடக்கும் விஷயம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது இன்னும் சரியான ஒரு முடிவுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது, இதுதான் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. பொறுத்திருந்துதான் என்னன்னு பார்க்கணும். பொதுவா திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸால வந்து அவர்களால சுயமா ஒரு கருத்தை தெரிவிக்க முடியல. இப்ப அரசு ஏதாவது ஒரு தவறுகள் செய்தா அது சுட்டி காட்டி பேச முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு மேம். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்ல, அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லதான் செய்யறோம். கூட்டணியில இருக்கோம் அப்படிங்கறதுனால எங்களுக்கு உண்டான உரிமைகள் வந்து முழுக்க பறிக்கப்பட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இருக்கு, சில இடங்கள்ல வந்து சொல்ல முடியல அப்படின்னு வந்து தொண்டர்கள் சொல்றாங்க. ஆனாலும் சொல்ல வேண்டிய இடங்களை பேசிட்டு தான் இருக்கேன். இப்ப நான் நிறைய வலைத்தளங்கள் நான் பேசிட்டு தான் இருக்கேன், என்னோட கருத்தை நான் முன் வச்சுதான் இருக்கேன். இதுல சரி தவறு தலைவரா இருந்தாலும் குறிப்பிட்டு கோடிட்டு காட்டதான் செய்யறேன். அதனால வந்து இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்க பார்வையை பொறுத்துதான் நான் நினைக்கிறேன்.
நேற்றைய ஒரு ஒரு மேடையில் வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்காரு. இரட்டை இலைக்கு மேல் தாமரை வளரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது என்ன மாதிரியா நம்ம எடுத்துக்கணும்? இது வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து இப்ப கூட்டணி தான் பேசியிருக்காங்க. ம், ம், கூட்டணி பேசும்போதே இந்த அளவுக்கு வந்து பிஜேபியில இருக்க தலைவர்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு மிதமிஞ்சிய பேச்சை வந்து ம், மக்களும் சரி, அந்த கட்சியில இருக்கவங்களும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ம், மாற்று கட்சியில் இருக்கவங்களும் ம், அவங்க பேச்சுகள் எல்லாம் வந்து தெனாவட்டின் உச்சம் தான் சொல்லலாம். சோ ம், அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து இன்னும் அது வார்த்தைகள் வந்து வேற விதமா கூட சொல்லலாம். தடித்த வார்த்தைகள் கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். சோ ம், அதனால வந்து இது முழுக்க முழுக்க நம்ம வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கோமா, நம்ம வந்து ஒரு சுதந்திரம் பெற்ற சுதந்திர நாட்டுல தான் நம்ம வலம் வரோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் எழுப்புது. ம், சோ இவங்க வந்து என்ன சொல்றாங்க, மோடி அவர்கள் வந்து நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் வந்து யார் வேணாலும் சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து அடிக்கடி இப்ப வந்த இந்த ஒரு வாரத்துக்குள்ள நிறைய வார்த்தைகள் அவர் சொல்றாரு. அப்படின்னும் போது இப்ப நமக்கெல்லாம் வந்து ஒரு ஹிட்லர் ஆட்சி திருப்பி வருமோ, திருப்பி நம்ம வந்து பிஜேபி கிட்ட இருந்து நம்ம வெளியில வரதுக்கு இன்னொரு சுதந்திரத்தை கையெடுக்கணுமோ ம், அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்களிடையே வந்து நிலவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ம். தமிழக பாஜக தலைவரா நயனார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற உடனே ஊடகத்தை சந்திக்கிறாரு. ஊடகத்தை சந்திக்கும் போது கேள்வி கேட்கிறாங்க, அதிமுக கூட்டணியா இல்ல இது வந்து பாஜகவோட தலைமை தாங்கிய கூட்டணியா அப்படிங்கிற அதை வந்து அமித்ஷா அவர்களிடம் தான் கேட்கணும். கூட்டணி எங்களை வெற்றிக்கு பிறகு நாங்கள் அதை முடிவு செய்துப்போம் அப்படின்னு சொல்லி அவர் மத்திய அரசை தான் சுட்டி காட்டுறாரு. இது எப்படி இருக்கும்? ஏன்னா தமிழக அரசு தலைவரா இருக்கிறவர் இப்படி பேசலாம்? இல்ல அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, மத்தியில வந்து ஒரு விஷயம் பேசுறாங்க. எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷாவை போய் மீட் பண்ணாங்க. மீட் ம், பண்ணி பேசிட்டு அவங்க திருப்பி வரதுக்குள்ளேயே ம், என்டிஏ கூட்டணி அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்ப வந்து நாங்க எங்களோட பிளஸ் ஆர் மைனஸை தான் நான் பேசினேன். நாங்க இன்னும் கூட்டணின்னு கூட நான் சொல்லல அப்படிங்கிறத எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க. ம், ஆனா அதுக்குள்ளேயே வந்து அவங்க போடுற ட்விட்டர் பதிவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நாங்க கூட்டணின்றது வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ம், அப்படின்னும் போது எடப்பாடியாரால் ம், முழுமையான விஷயங்களை பதிவிடக்கூட முடியாத அளவுக்கு இங்க ஏதோ சம்திங் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட பார்வைக்கு நான் பாக்குறேன். ம். சோ அப்படின்னும் போது இவங்களோட பேச்சுக்கள்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். செல்வ பெருந்தகை பொறுத்த மட்டும் கட்சியில் சார்ந்தவர்களே சிறிது அதிருப்தியில் இருப்பதும், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சம்பந்தப்படுத்தி சமீபமா பேசினது, அதுக்கப்புறம் அவர்களோட மனைவி மறுத்தார்கள் செல்வ பெருந்தகைக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இந்த கொலை வழக்கில் அப்படின்னு. இது என்ன மேம் பேச வருகிறது? அதாவது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறப்புன்றது வந்து எதையாலையும் ஈடுகட்ட முடியாத ஒரு விஷயம். ம், ஸோ இழப்புன்றது வந்து அவங்க குடும்பத்தார் வந்து இன்னும் 10 மாதம் தான் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கைப்பிள்ளை இருக்கு, ஒரு குழந்தை இருக்கு. ம், ஸோ ஒரு சின்ன பிள்ளையை விட்டுட்டு ஒரு தகப்பனார் இல்லை அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதுல அந்த இடத்துல வந்து அரசியல் ஆக்குறது வந்து முற்றிலும் தவறுன்னு சொல்லுவேன். அதுல வந்து ஒரு விஷயம் தெரியாத போதே அவங்கள வந்து இணைச்சு பேசுறது வந்து எந்த விதத்துல இவங்க பார்த்தாங்க, செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ம், அப்போ ஒரு கட்சி, தேசிய கட்சியில இருக்க ஒரு தலைவரை இணைச்சு இவங்களோட வந்து சம்மந்தப்படுத்தி பேசுறது வந்து முற்றிலும் தவறுன்னு அப்பயும் சரி, நான் தான் நிறைய பதிவுகள் நான் வந்து நிறைய சேனல்ல நான் கொடுத்திருந்தேன். ம், ம், ஸோ தவறு இப்ப அதுக்கேத்த மாதிரி ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி அவங்க மனைவி வந்து இல்ல அப்படிங்கறத மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ம், அதுல வந்து இப்ப இருக்க மாநில தலைவர் அவர் மேல சந்தேகம் இருக்குன்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிஜேபியோட ம், ஆர்எஸ்எஸ் கூட ஏதோ சம்திங் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத அவங்களாம் போய் பார்த்து வந்ததெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்திருக்கோம். ம், அதனால நான் என்ன சொல்றேன்னா, ம், ஆம், கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. ம், வழக்குகள் வந்து தெள்ள தெளிவா போயிட்டு இருக்கு. எதுனாலும் நம்ம அங்க இருந்து தப்பிக்க முடியாது. ம், சோ பேசணும்னு நினைக்கிறத யார்கிட்ட வேணாலும் எப்படினாலும் சொல்லிடுறது தவறு. ம், இழப்புன்றத வந்து ஈடுகட்டுறதுக்கு தலைமை என்ன சொல்லுது, கோர்ட் என்ன சொல்லுதுன்றத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ம், இந்த விஷயத்துல வந்து இன்னும் நம்ம வந்து எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருந்து அவங்களுக்கும் ஒரு சங்கடத்தை கொடுத்து, மாற்றுக் கட்சியில இருக்கவங்களுக்கும் ஒரு சங்கடத்தை கொடுத்து என்ன நடக்க போகுது? ஸோ ம், அதனால அது வந்து இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ம். செல்வ பெருந்தகை திமுகவுடன் இணக்கம் காட்டும் செல்வ பெருந்தகையால வந்து இந்த தேர்தல்ல வந்து காங்கிரஸ்க்கு தேவையான சீட்டை பெற முடியுமா? ஆஹ் நிச்சயமா இடங்களை? இது வந்து நம்ம வந்து இன்னும் கூட்டணி எப்படின்றது நமக்கு தெரியாது. ம், இப்ப வந்து அது எனக்கு சொல்ல தெரியல. இது தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. சோ ம், இதுவே நீடிக்கும் ஆனால் நிச்சயமா இதை விட இன்னும் எண்ணிக்கை கூடுதலா தான் இருக்கும்ன்றது என்னோட கணிப்பு. ஏன்னா வந்து ம், இப்ப நம்ம எம்பி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இருந்ததுதான் 10 சீட்டு நம்ம பாண்டிச்சேரி உட்பட 10 சீட்டு வாங்கியிருந்தோம். 10ம் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ம், அதனால வந்து நம்ம அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்குமே வந்து ஒரு கணிசமான ஓட்டை வந்து நிச்சயமா எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத மெம்பர்ஸ் வந்து நம்ம இது ம், பண்ணியே கேட்கலாம். ஸோ ம், கேட்பாரு அப்படின்ற நம்பிக்கை வந்து தொண்டர்கள் மத்தியில் நிறையவே இருக்கு. ம். விசிகா எம்பி ரவிக்குமார் அவர் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. சனாதனத்தை எதிர்த்து வெற்றி காணும் திமுகவால் சாதியவாதிகளிடம் வெற்றி பெற முடியவே தோற்று போகிறார்கள் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாங்க. இந்த ட்வீட்டுக்கு என்ன திடீர்
ட்வீட்டுக்கு என்ன காரணம்? அது அவங்களதான் கேட்கணும். ஏன்னா வந்து இப்பயும் அவங்க கூட்டணிக்கு தான் இருக்காங்க. ம். கூட்டணியில இருக்கும்போது இந்த சில வார்த்தைகள் இப்படி மாறி வரும்போது ம். அப்ப வந்து கூட்டணிக்குள்ள இருக்கவங்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு வருது. ஸோ இது வந்து இன்னும் 10 ஆண்டு காலம் இருக்கு எலெக்ஷன் ஃபேஸ் பண்றதுக்கு. அது வரைக்கும் நம்ம இருந்துதான் ஆகணும். ம். மக்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய இடத்தில் இவங்களும் இருக்காங்க. ம். அப்படின்னும் போது ஒருத்தங்களை வந்து இந்த நேரம் சாடி பேசுவதும் சரியா அப்படிங்கறது வந்து தலைமை தான் அவங்களுக்கு சொல்லணும். ம். அதே போல விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் ஒரு காணொலி சமூக வலைத்தில் நேத்து பேசினாரு. பொது கூட்டத்துக்கு என்ன பல கட்சிகள் அழைக்கிறாங்க, அழைக்கும் போது எனக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம திமுகவை சார்ந்தே விசிக இருக்கிறது என்றது போல் பேசுகிறார்கள். நாங்கள் தன்னிச்சு முடிவு எடுக்கிற நிலைமையில தான் நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவரும் பேசியிருந்தாரு. இந்த தருணத்துல இதெல்லாம் பேசுறது, ஏன்னா கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி முடிவா இருக்கு. பல தரப்பட்ட விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இதை பேச வேண்டிய காரணம் என்ன? இல்ல இந்த நேரத்துல பேசுறதுனாலும் வலைத்தளங்கள்ல அவங்களோட கட்சி சார்ந்த ஒரு மீட்டிங்கை மென்ஷன் பண்றாரு. ம். அதுக்கப்புறமா கட்சியில இருக்க நபர்கள் தான் இந்த மாதிரி ஒரு காது குத்தோ ஒரு மஞ்சள் நீராட்டு விழாவோ குடும்ப ஃபங்க்ஷன் எதுக்குமே என்னை அழைக்க வேண்டாம். ஏன்னா அழைக்கலனாலும் சங்கடப்படுறீங்க. பிறந்த நாளுக்கு வந்து கேக் கட் பண்ணணும்னு சொல்றீங்க. அந்த நேரம் வந்து நான் நிக்கணும்னு 12 மணிக்கு. ஸோ அலைஞ்சிட்டே தான் இருக்காங்க. தலைவர்கள் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். மக்கள் பணி செய்யறாங்க. அவங்களுக்கும் அலுப்பு இருக்கும், அவங்களுக்கும் பர்சனல் ஒர்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்கள வந்து நம்ம தொல்லை பண்ற மாதிரி, நம்மள அதாவது அன்புன்ற பேர்ல வந்து அவங்கள டார்ச்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து அவர் வெளியே காட்டியிருக்காரு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ இது இல்லாம ரெண்டாவது வந்து கட்சியை இன்னும் பலப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஸோ அது தவறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து அவங்க கட்சி சார்ந்த விஷயத்த அவங்க பதிவிட்டு அதை சொல்லியிருக்காங்க. அதை எல்லாருமே வைரல் ஆக்கியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் தவறு இல்லையே. இது வந்து சில நாட்களுக்கு முன்னாடி பாமக வந்து வன்னியர் சங்க மீட்டிங்க்கு விசிக தலைவரான திருமாவளவனும் அழைத்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோ காணொலியை பதிவு பண்றாரு. இது ஏதாவது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா கோர்த்து பார்த்தே பழக்கப்பட்டுட்டோம். ஸோ அதனால எல்லாத்தையுமே யதார்த்தமா நடக்கிறது கூட கோர்த்து பார்க்கும்போது அது வித்தியாசமாக தான் தெரியும். ஸோ இருந்துட்டு போட்டோம். இப்போ வந்து இன்னும் 10 ஆண்டு காலம் இருக்கு, 10 மாதம் தான் இருக்கு அப்படின்னும் போது யாராலும் கூட்டணி பேச வருவாங்க, இல்ல விலகி போகணும்னு நினைப்பாங்க. எதனாலும் சம்திங் இருக்கட்டும். இருந்தாலும் அவர் சொன்ன பதிவை நான் அப்படிதான் பாக்குறேன். அவரோட கட்சியை பலப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அது எதுவும் தவறும் இல்லை. எல்லா தலைவருக்கும் உண்டான ஒரு விஷயம் தான். ரெண்டாவது கேட்டிருந்தீங்க திமுகவை தாண்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு தலைவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஒரு கட்சி. அவங்கள மதிக்கிறதுக்கும் ஒரு ஜாதியினர் இருக்கதான் செய்யறாங்க. அப்படின்னும் போது அதை நம்ம அப்படியே விமர்சனம் பண்ண முடியாது. கடந்த ஒரு 2 நாட்களா வந்து பாமகவும் விசிகவும் திமுக கூட்டணியில் இடம்பெறும் அப்படின்ற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் முதல்வரிடம் ஊடகம் சார்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டது. எழுப்பும் போது என்ன சொல்றாருன்னா, ராமதாஸ் அவர்கள் உங்கள் கூட்டணியில் இடம் பெறுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போதே எங்கள் கூட்டணி பலமாக தான் இருக்கிறது, அதனால் இந்த மாதிரி கேள்வியை தவறுங்க அப்படின்னு சொல்றாரு. பாமக கூட்டணியில இருக்குமா? அவர்தான் கேள்வியிலே பதில சொல்லிட்டாரு. எங்களுக்கு அது வேண்டாம், இப்பயே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அது தேவையில்லைன்னு சொல்றாங்க. நான் சொன்னது போல 10 மாதம் இருக்கு. 10 மாதம் இருக்கும்போது எப்படினாலும் ஆட்சிகளும் காட்சிகளும் மாறும். மக்கள் பார்க்க தானே போறோம். பொறுத்திருந்துதான் அரசியல் களத்தை 26 சந்திக்க போறோம். பார்ப்போம். பெருந்தலைவர் காமராஜரை கொள்கை தலைவரில் ஒருவராக விஜய் வந்து அவர் கட்சியில இடம் வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க காமராஜர் அவர்களோட பேத்தியா? ரொம்ப சந்தோஷம். இவர் மட்டும் கிடையாது, எல்லா தலைவர்களும் இப்ப வரைக்கும் புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, கட்சி நடத்தி கொண்டு இருக்கவங்களும் சரி, பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சொல்லாமல் அரசியல் செய்வது இல்லை. மேடை பேச்சாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். ஏன்னா அவர் அந்த மாதிரி வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர். அதுக்கப்புறமா அந்த மாதிரி வாழ்ந்தாங்களா, அந்த மாதிரி தலைவர்கள் வந்து ஆட்சிகள் கொடுத்தாங்களான்னு பார்த்தா இன்னும் கேள்விக்குறியாதான் இருக்கு. சோ அந்த 9.5 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்த நாட்கள் வந்து பொற்கால ஆட்சி தான் சொல்லலாம். சோ அதனால வந்து அந்த கொள்கையை முன்னிறுத்தி அவர் பேசுறது வந்து சந்தோஷமான விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். அதுபடி நடந்தா இன்னும் பேத்தியாகினா நான் வரவேற்பேன். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், பாமகவும் விஜயும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கு. அந்த செய்தி உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, உண்மையோ பொய்யோ நான் தான் சொல்றேன்ல, இப்ப நான் வந்து ஒரு வியாபாரம் பண்றேன், மார்க்கெட்டிங் பண்ணியே ஆகணும். சோ எனக்கு எங்க வியாபாரம் போகும் அப்படிங்கிறது இருக்குல்ல. சோ அப்ப எல்லா இடங்களையும் நான் பேசப்படுவேன், சொல்லப்படுவேன். விருப்பப்படுறவங்க வரலாம், வாங்கலாம், எப்படின்னாலும் பண்ணலாம். சோ அந்த விஷயத்துல எல்லாருமே தான் இறங்கியிருக்காங்க. சோ இத வந்து பேசுறது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. பெருந்தலைவர் காமராஜரோட மதிய உணவு திட்டத்தை பத்தி வந்து உலகம் முழுக்கமே வந்து அது வந்து பேசி
புகழ்ந்து அந்த திட்டத்தை வந்து பெரிய திட்டமா பார்க்கப்படுகிறது. அதே போல திமுக தலைவர் அவர்கள் கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி வந்து காலை உணவு திட்டத்தை அறிவிச்சாரு. அதையும் இதையும் ஒப்பிட்டு சில பேர்கள் பேசுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, தலைவர் அவர்கள் வந்து ஒருத்தங்களும் ஒண்ணு இப்ப மதிய உணவு கொண்டு வந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் அதுல வந்து ஒரு முட்டையை ஒண்ணு போட்டு சத்துணவா கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் செஞ்ச விஷயத்த வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். அம்மா அவர்கள் வந்து அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து காலை மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம்தான். இப்போ வந்து நிறைய பேர்களுக்கு வந்து அது வந்து பிள்ளைங்க வந்து கிளம்பி அவங்க வேலையை பார்க்க போகும்போது பிள்ளைங்களுக்கு அது வந்து நல்லாவே இருக்கு. அப்படின்னும் போது அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறது நல்ல விஷயம் தானே தவிர அதை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிடுவது சரியா அப்படின்னும் போது அது நான் தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். செஞ்ச விஷயத்த இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போறாங்க. அது சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி டெவலப் பண்றதுக்கு நம்ம கண்ட்ரில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை இன்னும் சரிவர பார்த்து செய்தார்கள் ஆனால் காமராஜர் இப்ப இருக்க வாழ்ற தலைவர்கள் யாருனாலும் அதை விட இன்னும் சூப்பரா சொல்லலாமே, தலைமுறைகள் பேசலாமே. அந்த மாதிரி செஞ்சா இன்னும் நல்லாவே இருக்கும். மத்தியில பாஜக காங்கிரஸ் அப்படின்ற போட்டி வந்து பெருசா இருக்கும், பெரிய கருத்துக்கள் தெரிவிப்பாங்க, பெரிய மோதல்கள் ஏற்படும். ஆனால் தமிழகத்துல மட்டும் காங்கிரஸ் வந்து பாஜகவை விமர்சனம் செய்வதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. பெருசான என்னங்க, இப்போ வந்து ஒண்ணுமே இல்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப இவர் தலைவரா வந்தாரு, மாவட்டத்துக்குள்ள இருக்கிற சலசலப்ப நான் சொல்றேன். எனி டைம் ஆர்ப்பாட்டம், எனி டைம் போராட்டம், மக்களுக்கு திரட்டுறோம், எப்பனாலும் வந்து நிக்கிறோம், ஒரு மீட்டிங் போடுறோம். இந்த மாதிரி நான் பார்த்துட்டே இருக்கேன், அட்டன் பண்ணிட்டே இருக்கேன். போன வாரம் அரெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்டிஏ அந்த இது நேஷனல் ஹெரால்டு இதுக்காக சேர்த்து அதுக்கு ஒரு பெரிய அளவு ஆர்ப்பாட்டம். ஸோ 1000 பேருக்கு மேற்கொண்டவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. பேசப்படலைன்னு சொன்னா எனக்கு அது தெரியல, நீங்க பார்க்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது, ஆனால் பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கிறது இல்ல. இப்போ விசிகானா பெரிய மாநாடு நடத்துகிறது, இப்போ பாமக நடத்த போகிறது. இப்படி காங்கிரஸ் மாநாடுகளாக நடத்தப்படவில்லையே இப்போ ஒரு மாசம் கூட இல்ல, தாம்பரத்துல ஒரு மாநாடு நடந்துச்சு. ஸோ உங்க பார்வைக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். மாநாடு நடக்குது, சத்தியமூர்த்தியில கூட்டங்கள் நடக்குது, ஒரு விங் வழியாவும் கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இது டெல்லியில இருந்து வராங்க தலைவர்கள். ஸோ அதுவும் நடந்துட்டு இருக்கு. இது பத்தாததுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லிட்டு எனி டைமும் வந்து எதையாவது மத்தியை கண்டிச்சோ ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. மக்கள் மத்தியில நாங்க இருக்கோன்றதை தாண்டி உங்களுக்காக நாங்க குரல் கொடுக்குறோம் அப்படிங்கறதுதான் நிஜம். சோ இத பாக்குற பார்வைகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் வந்து உருவாகி இருக்குன்றத நான் கெஸ் பண்றேன். பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி முடிவானதுல இருந்து பெரிய கருத்து மோதல்கள் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி இப்படியே செல்லுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது மேம். அதை பத்தி இல்ல, நிஜமாவே சொல்லணும்னா இதுல வந்து அதிமுகல அவங்க எல்லாருமே இப்ப வந்து பேசுறது, இப்ப வலைதளங்கள்ல நடக்கிற ஒரு இன்டர்வியூ எல்லாம் பார்த்தோம்னா சொல்ற விஷயங்கள் வந்து நிறைய ரைடு இருக்கு. அவங்க வந்து இதனால பயந்துட்டாங்க, அதனால இவங்க சொல்ற விஷயத்துக்கெல்லாம் அவங்க இணங்கி போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது வந்து மக்களும் பார்க்கதான் செய்யறாங்க. அப்படின்னும் போது ஒரு கசப்பான கூட்டணியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. சோ இது நீடிக்குமா அப்படின்னும் போது அதுவும் ஆச்சரியமும் இருக்கு. இத வந்து நான் இன்னும் 10 மாதம் இருக்கு, 10 மாதத்துல என்ன மாற்றங்கள் வேணாலும் நடக்கலாம். நம்ம நிறைய கட்சி, அதாவது எலெக்ஷன் டைம் நம்ம பார்த்திருக்கோம், கடைசி நேரத்துல கூட்டணிகள் மாறி இருக்கு. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதனால இது அதிமுக வளர்ச்சியா வீழ்ச்சியான்றது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா பெருசா வந்து காங்கிரஸ் வந்து அதிகமான இடத்துல நிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வருது. அதே மாதிரி புது கூட்டணியில வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. சில பேரெல்லாம் வந்து விஜய் கூட கூட்டணிக்கு காங்கிரஸ் செல்ல போறாங்க, அப்படி இப்படி இந்த பேச்சுக்கள்லாம் ஈடுபடுது. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல எப்படி வளர வேண்டும் அடுத்த ஒரு 5 வருடத்தில் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மற்றவங்க வந்து அதாவது கட்சி வளரணும்ன்றது வந்து எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு, அது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். இப்போ வந்து தாத்தாக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கிராம கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொண்டு வந்தது. கிராமந்தோறும் காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு அங்க இருக்கிற யார் மூல முடுக்கு எங்க இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வருது, நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறத கொண்டு போனாங்க. அதுக்கப்புறமா குறைந்த கட்ச காலம் சொல்ல முடியாது, ரொம்ப லாங் கேப் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஸ்டாப் ஆச்சு. அதுக்கடுத்து வந்த தலைவர்கள் எடுத்தாலும் எந்த ஆக்கப்பூர்வமா செயல்பட்டாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராம கமிட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த 1.5 ஆண்டு காலத்துல 52 விழுக்காடு வரைக்கும் இவர் வந்து கிராம கமிட்டியை நல்ல முறையில கொண்டு போயிருக்காரு. சோ இப்ப வந்து இது ஐடி நம்ம அந்த நம்பர் போட்டோம்னாவே
உடனே வந்து அங்க இருக்கவங்க போன் எடுத்து நான் காங்கிரஸ் உறுப்பினர்ன்றது சொல்றது அவங்களோட முகவரியோட. இதுல வந்து ஃபேக் எதுவுமே கிடையாது, உண்மைத்தன்மையோட இருக்கு. இதை வந்து எல்லாருமே வந்து பரிசீலனை பண்ணி இதெல்லாம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த 10 மாதத்துல வந்து இன்னும் ஃபுல்லா வந்து போய் சேரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இதுவே வந்து ஒரு ஆரம்பம் நான் நினைக்கிறேன். இப்ப வரும் எலெக்ஷனுக்கு இது ஓகே, போதுவானதுன்னு கூட நான் சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப ஸ்லோ தான். ஆனா வந்து ஸ்லோ ப்ராசஸ்னாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுவே வந்து ஒரு வளர்ச்சியான பாதையை நோக்கி போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் வளர்ச்சி படுத்துறதுக்கு அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் செய்த விஷயங்களை வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்றது தெரியல. இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய காலகட்டத்தில் காங்கிரஸ் இருக்கு. அதை வந்து என்ன பண்ணணும், பேச்சாளர்களுக்கு எல்லாம் வந்து பயிற்சி கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்க எல்லாம் வந்து வீரியத்தோட இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு திண்ணை பிரச்சாரம் பண்ண சொல்லலாம். திணை பிரச்சாரம் இல்லைன்னா காலேஜ் ஸ்கூல் இங்கெல்லாம் வந்து நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க சொல்லலாம். சொல்லும் போது என்ன ஆகும், கட்சி இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, முன்னோர்கள் இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க, இதெல்லாம் பண்ணிதான் நம்ம இந்த பிரிட்டிஷ்காரங்க இருந்து ஆட்சியை நம்ம வாங்கியிருக்கோம், இப்ப நம்ம எந்த சூழல்ல இருக்கோம் அப்படிங்கிறது பிள்ளைங்க தெரிஞ்சுக்குவாங்க. யங்ஸ்டர்ஸ் கிட்ட இதை நம்ம கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாவே நிச்சயமாக காங்கிரஸ் திருப்பியும் மீண்டும் அந்த இடத்தை பிடிக்கும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. கடந்த 2-3 நாளாவே வந்து சட்டசபையில பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கோயில்கள் வளர்ச்சி குறித்தும் பெருசா விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த விவாதத்தை வந்து எடுத்திருக்காங்க கையில. பாஜக தமிழ்நாட்டுல வளர்கிறது அப்படிங்கறனால அவங்களோட ஐடியாலஜியான இந்துத்துவாவை கையில எடுக்க பாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சமூக வலைதளத்துல கேட்கப்படுகிறது. இந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நல்ல பார்வையிலையும் பார்க்கலாம், இல்லைன்னா அது கேள்விக்குறியாவும் பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே உன்னோட இணைச்சு நம்ம பார்க்கும்போது வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களும் வேலை செய்ய தோணாது. சோ அதனால பண்றாங்கன்னா அடுத்து என்ன பண்றாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். அதுக்குள்ளேயே சலசலப்புகள் வேகமாக வரும்பொழுது செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட செய்ய தோணாது. அதனால என்ன பண்றாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். எல்லாத்துக்குமே பிஜேபி இப்ப 14 வருஷம் தொடர்ந்து வந்து 10 ஆண்டு காலம் ஆண்டுட்டாங்க, இப்ப இங்க ஏதோ இருக்கு அப்படிங்கிறதுக்காக பிஜேபியை தமிழ்நாடோட மத்த கட்சிகளோட ஒப்பிட்டு பாக்குறதே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அதே போல சட்டசபையில இன்று வந்து பிடிஆர் அவர்களிடம் ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. தொழில்துறை சார்பாக ஒரு விஷயத்த பண்ணி கொடுங்க அப்படின்னு எதிர்கட்சியை சேர்ந்த அமைச்சர் கேட்குறாரு. கேட்கும்போது எனக்கான பவர் அங்க இல்லை, நான் அந்த பதவியிலும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த தொழில்துறையிலேருந்து 1% மட்டும்தான் என் கையில இருக்கு, எனக்கான பவர் அதுதான், யாருக்கிட்ட உங்களுக்கு தேவையோ அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து சட்டசபையில சலசலப்பு ஏற்படுத்திருக்கு. சபாநாயகரும் வந்து முதல்வரிடம் அதை நீங்க கலந்துரையாடி தான் இங்க பேசணும், இங்க வந்து நெகட்டிவா பேசாதீங்க, பாசிட்டிவா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி? இல்ல, இது வந்து இப்ப வந்து நியூஸ்ன்னு நம்ம போனோம்னாவே இப்ப அங்கங்க வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அப்படின்னும் போது பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பாக்குறோம், வலைதளங்கள்ல பாக்குறோம், நியூஸ் வழியாவும் நமக்கு வந்து அங்க பேசுற விஷயங்கள் தெரியுது, மக்கள் பார்வையில இருக்கு. அப்படின்னும் போது இந்த விஷயத்த வந்து திடுத்துப்புன்னு கேட்கும் போது பதில் இல்லைன்னு சொல்லும் போதும் சங்கடத்தை கொடுக்குது. நான் ஓப்பனாவே பேசுறேன். ஒரு சட்டமன்றத்துல ஒரு அமைச்சரவையில இருக்காங்க, மக்களோட நிறை குறை என்ன தெரியாம பேசுறதும் தவறு, இல்ல கேள்வியை எழுப்பி வேணும்னே வந்து விவாதமாக்கணும்னு சொல்றதும் தவறு. சோ உங்களுக்கு இந்த நீடு இருக்கு அப்படின்னா எங்க நீங்க முறையிடணுமோ ஒரு சட்டமன்றத்துக்குள் இருக்கும் ஒரு நபராலேயே முதலமைச்சர் கிட்ட எதை கொண்டு போகணும், மற்ற அமைச்சர்கிட்ட என்ன கொண்டு போகணுன்றது தெரியாத புரியாத ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம் அப்படின் போது இது தலைகுனிக்குதான். அப்படின்னும் போது என்ன சொல்ல தெரியல. அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து மூஞ்சியே சரியில்லை, அவரோட சோகமான மனநிலையில இருக்காரு. ஈடிய வச்சு மிரட்டி தான் அவரை வந்து இந்த கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சி அழைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் பொதுவெளியில வருது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் அதை தான் முதலே சொல்லிட்டேன். அவர் போயிட்டு வந்து பேசதான் செஞ்சாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து முதல்ல இருந்தே வந்து அவர் வந்து இதுல போறதுக்கு விருப்பம் இல்லைன்றத நம்ம நிறைய பார்த்துட்டு இருந்தோம். எல்லாருமே சொன்னாங்க தன்னோட கட்சியை வந்து சிதைக்கிறாரு அவரோட சுய லாபத்துக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து மக்களுக்காக யோசிச்சாரா இல்ல பிஜேபி வரக்கூடாதுன்றத நினைச்சாரான்னு எனக்கு தெரியல. தனிப்பட்ட முறையில் ஒரு மனித ஒரு லேடியா நான் சொல்றேன், ஒரு மக்களுடைய ஒரு பிரதிநிதியான்னு நான் சொல்றேன். அவர் யோசிச்ச விஷயம் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா அதுல இருந்து அவர் வெளியே வந்து திருப்பி நாங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னும் போது அப்ப இவங்களோட செயல்பாடுகள் ஏதோ தவறு இருக்கு, அதனால அவங்க சொல்றதை கேட்க வேண்டிய சூழல்ல அவர் தள்ளப்பட்டிருக்காரு. அதனால ஒட்டுமொத்தமா மறுபடியும் அவங்க வந்து அந்த கட்சியை வந்து அடமானம் வைத்திருக்காங்க. ஜெயலலிதாமா இருக்கும்போது எந்த அளவுக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது சங்கடமா தான் இருக்கு.
மேம், காங்கிரஸ் கட்சி வந்து பொதுவா இப்போ சிதம்பரம் அவர்கள் மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. மூத்த தலைவர்கள் அனைத்து தலைவர்களிடம் வந்து மீட்டிங் ஒன்று செட் பண்ணி அதை வந்து பெருசா நம்ம நடத்தி காங்கிரஸை பெருசா வெளியே காட்டணும் அப்படிங்கிற உள்ள கட்சியில இருக்கவங்களே பல பேர் வந்து பேசுறாங்க சோஷியல் மீடியாவில். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப மீட்டிங் பாத்தீங்கன்னா எதுவுமே தனித்து செய்ய முடியாதுங்க. ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி எங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்றாங்களோ அதை தான் நாங்க செய்ய முடியும். ஸோ அப்படின்னும் போது ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி இப்போ ஒரு அகமதாபாத்ல வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு. எல்லாருமே பெரியவங்க ஏஐசிசி மீட்டிங்ல மெம்பர்ஸ் எல்லாருமே கலந்துட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது அங்க என்ன பேசணும், ராகுல் காந்தி, சோனியாமா எல்லாம் உட்பட எல்லா தலைவர்களும், மல்லிகார்ஜுன் கார்கே வரைக்கும் எல்லாரும் இருந்தாங்க. எல்லா மாநிலத்துல இருந்தும் ஆட்கள் வந்தாங்க. ஸோ அங்க பேசுனதையும் இங்கேயும் கொண்டு வந்து சொல்லதான் செஞ்சாங்க. ஸோ என்ன மெயினான பர்சன் எல்லாருமே போக தான் செஞ்சாங்க. ஸோ இது வந்து நடக்க தான் செய்யுது, நடக்கலன்றது கிடையாது. ரெண்டாவது இங்க நடக்கும்போது எங்களோடதுல பாத்தீங்கன்னா 22 24 விங் இருக்கு. ஸோ அவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு அணியா செயல்பட்டு அவங்களாம் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கும் வந்து தலைமையில இருந்து ஆட்கள் வரதான் செய்யறாங்க. ஸோ நடக்காம இல்லை. இப்ப கம்மிங் சண்டே கூட பாத்தீங்கன்னா அட்வொகேட் விங்ல இருந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு சிதம்பரம் அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. டெல்லியில இருந்தும் சம் பர்சன் வராங்க. ஸோ அதனால வந்து இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு, நடக்காமலாம் ஒன்றும் கிடையாது. ஒற்றுமைன்றது வந்து குறைந்தபட்சம் இருந்தாலே நல்லது. அது இல்லாம இருக்கும்போது தான் இந்த பேச்சுக்கள் வந்து சிதற ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மேம், இறுதியாக 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் காங்கிரஸ் வந்து தனித்து தமிழ்நாட்டில் போட்டிட்டு வெற்றி காண்டு இருக்கு. 30-40 வருஷமா இது சாத்தியமாவாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் அதுதான் சொல்றேன். நிறைய வலைத்தளங்கள்ல நான் பகிரங்கமா சொன்ன விஷயமும் இதுதான். தலைவர் அவர்கள் வந்து எங்க சறுக்குது அப்படிங்கறத வந்து தவற விட்டுட்டாங்களோ. இப்போ ஒரு தவறு நடக்குது, இது எங்கேயோ தவறு நடக்குதுன்னும் போதே அது சரி செய்யறதுக்கு முனைப்போட செயல்படலையோ, இதுல வந்து ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியும் வந்து தவற விட்டாங்களோன்ற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள நான் எப்பொழுதுமே நான் கேட்டுட்டே இருப்பேன். ஏன்னா வந்து என்னோட குழந்தை ஒரு மார்க் 2 மார்க் கம்மியாகும் போது நான் டியூஷன் வைப்பேன், இல்லைன்னா ஸ்டடி இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நான் உட்காந்து படிக்க வைப்பேன், ஏதோ ஒன்று பண்ணுவேன். இங்க குறைபாடு இருக்கு, எதனால சறுக்கு நிலையை நோக்கி போகுது அப்படின்னும் போது தலைமையிலிருந்து தலைவர்கள் உட்பட இதை வந்து யோசிக்கவோ பார்வையிடவோ தவறிட்டாங்கன்ற எண்ணம் வந்து எனக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அது நிச்சயமா தவற விட்டுருக்காங்கதான். தமிழகத்துல திமுக வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸ் தலைவர்? யாரும் குழந்தைங்க இல்ல, தொடர்ந்து குழந்தைங்க கிடையாது. யாரும் வந்து பிடிச்சு வைக்கவோ இப்படிதான் இருக்கணும் ரூல் பண்றதுக்கோ கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். இது வந்து என்னோட கட்சி, இது தேசிய கட்சி, 140 ஆண்டுகள் வாழ்ந்த கட்சி, வாழ்ந்து கொண்டு இருக்கும் கட்சி. மக்கள் இன்னமும் வந்து ஏதோ பண்ணிட மாட்டாங்களான்ற எண்ணத்தோட பெருமூச்சோட பாத்துட்டு இருக்காங்க. இத வந்து எங்க சரிவை நோக்கி போகுது அப்படிங்கறத வந்து தலைமை என்னோட குழந்தை எடுத்து நான் தான் பார்க்கணும். இது அடுத்த கட்சிகளை வந்து நம்ம கை காட்டுறதோ குறை சொல்றதோ முற்றிலும் தவறு. முழுக்க முழுக்க என்னோட கட்சியை மட்டும் தான் நான் சொல்லுவேன். இது ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி அவங்களோட பார்வைக்கு கொண்டு போகணும். இங்க என்ன செய்யணும், இங்க யாரை போட்டா இது சரியா இருக்கும், இங்க ஒற்றுமைன்றதும் நிலவணும். எதுக்கு எடுத்தாலும் நீங்க அங்க இங்க இருந்து கிளம்பி அங்க வந்துடக்கூடாது, தலைவர் சொல்றதை கீழ்ப்படிஞ்சு நடங்க, இது இருந்தாவே போதுமானதே. இது இங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து உடனே நம்ம அங்க போய் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னா அவ தலைவன்றவர் எதுக்கு? எல்லாரும் தலைவரா இருக்கும்ல. அப்ப இங்க எங்க சரியான ஒரு கட்டமைப்பு இருக்கும்? இது இல்லாததுனாலதான் இது நடக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற கட்சிகள்ல வந்து இப்ப திமுகவோ அதிமுகவோ இங்க போயிட்டு நம்ம வந்து ஒரு மாவட்ட தலைவர் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா கூட அவங்க மீறி நம்ம செய்ய முடியுமா? போயிட முடியுமா? நான் இங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏரியால இருந்து இங்க வந்து நம்ம ஏதாவது பேச முடியுமா? இதெல்லாம் இங்க சுதந்திரம் கொடுத்ததுனாலயே என்னவோ தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. இந்த சுதந்திரத்தெல்லாம் ஏற்பட விடமாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா மேம்? அது கூட்டணியில் இருப்பதால் தான் நடக்கிறதா அப்படின்னு? கூட்டணிக்கும் இதுக்கும் சம்பந்தம். நான் தான் திருப்பி சொல்றேன், கூட்டணி என்னவாது இருந்துட்டு போட்டோம். கூட்டணி அவங்க பார்ட்டி அவங்க கரெக்டா பண்றாங்க, நம்ம பார்ட்டி ஏன் செய்ய தவறுறோம்? செய்ய விட மாட்டாங்கல்ல. அப்போ ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தான் நான் நேரடி தாக்குறேன். ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி சரியான விஷயங்களை இது முன்னெடுத்து செய்யணும். அவங்க செய்ய தவறுறதுனாலதான் இந்த மாதிரி 4 பேர் போய் நிக்கும் போது தலைவர் என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க அப்படின்னு 2 பேரை தள்ளி விட்டாக்கா 3வது பேர் போறதுக்கு யோசிப்பான். இப்ப என்ன ஆகுது, இவங்க வாட்டு கிளம்பி போறாங்க, அவங்க 4 பேர் அங்க வச்சிருக்காங்க, அவங்க வந்து பேசுறதை கேட்டுட்டு இவங்க உட்காந்து கதை கேட்டுட்டு இருந்தா இங்க கட்சி எங்க வளரும்? வளராது இல்ல. சோ இதுதான் பெரிய சறுக்கு முகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இதுதான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முழுக்க ஆல் இந்தியா காங்கிரஸ் தான்
பொறுப்பேற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாங்க. இப்ப வந்து தலைமைன்றத வந்து ஒருத்தவங்களும் நியமிக்கிறாங்க. அந்த தலைமை என்ன சொல்லுதுன்றத கேளுங்க. நான் தான் முதல்லயே சொன்னேன். இப்ப தலைவரா வராங்கன்னா, எடுத்த உடனே பக்கத்துல இருந்து இப்பதான் புதுசா கட்சிக்குள்ள இருந்து வந்து உடனே அவங்கள தூக்கி தலைவரா உட்கார வைக்க போறதில்ல. குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு 20 ஆண்டு காலம்னாலும் இருந்திருப்பாங்க. அப்ப இங்க யார் தொடர்ந்து கட்சிக்கு வராங்க, யார் முழு மூச்சா செயல்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அப்ப வந்து இவங்களுக்கு இந்த பொறுப்பு குடுத்தா நல்லா இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப இவங்க மாவட்டமா இருக்கட்டும், இவங்க மாநிலமா இருக்கட்டும், இவங்க வைஸ் பிரசிடென்டா இருக்கட்டும், இவங்க சொல்லலாம். சொல்லும்போது இவங்க சொல்றதை கேட்டு தலைமை வந்து ஓகே நீங்க பண்ணுங்கன்னு சொல்லலாம். இப்ப எதுவுமே நடக்கலையே. இப்ப இவர் வந்து 1.5 வருஷம் ஆகுது. மாவட்ட தலைவர் போஸ்டிங் மாத்தி ஆகணும். இன்னும் மாத்தவே இல்லையே. அப்ப இன்னும் சலசலப்புகள் இருந்துட்டே இருக்கு. போன மாசம் முந்தின மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பி போய் டெல்லியில கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாவட்ட தலைவர்கள் 10 பேர். இப்ப நாங்களே இருக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, கட்சி வளரணும்னா நீங்க இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு அடுத்து யாரு? ஒரு பிரசிடென்ட்க்கு இந்த தமிழ்நாடு மாநில தலைவருக்கே வந்து 5 வருஷம் தான் அவங்களுக்குன்னு சொல்லும்போது, மாவட்ட தலைவர்களுக்கும் அதே நிலைப்பாடு தானே. தலைவர்கள் மாறும்போது எல்லாருமே மாத்துறாங்க. அப்ப இவங்களையும் வந்து மாத்தி ஆகணும் போது எதுக்கு இவங்க கொடி பிடிக்கிறாங்க? நாங்க மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்ப அவங்க மட்டும்தான் ரைட் பர்சனா? மத்தவங்க யாருமே உழைக்க ரெடியா இல்லையா? மத்தவங்களுக்கு யாருக்கும் அரசியல் பண்ண தெரியாதா? கட்சி வளர்க்க தெரியாதா? அந்த முனைப்போட யாருமே இல்லையா? என்னோட கேள்வி அதுதான். மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. யங்ஸ்டர்ஸ உள்ள கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா அவங்களோட செயல்பாடு என்ன இருக்குன்னு பாருங்க. முடியாத பட்சம் அப்ப அவங்களை தூக்குறதுக்கு ரைட்ஸ் கொடுங்க தலைவருக்கு. தலைமைக்கு அப்ப சொல்லுங்க. இத வந்து தெளிவா செஞ்சாங்க அப்படின்னாவே கட்சி வளருங்க. இது செய்ய தவறதுனால என்னவோ எனக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியில நிர்வாக சீர்கேடு இருக்கு அப்படின்ற இல்ல உண்மைக்குங்க. அதாவது வந்து இப்ப எனக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. சும்மா உட்காந்து இதை நான் சொல்றேன் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ண மாட்டேன் எல்லாரும் சத்தம் போட்டுட்டே இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? சும்மா டம்மியா உட்காந்துக்குவா? அது இல்லல்ல. அப்ப இங்க இருந்து போறவங்களுக்கு இத சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். தலைவர் யாரோ அவர் சொல்றதை கேளுங்க, செஞ்சு பாருங்க. அதுல ஏதாவது குளறுபடி இருந்துச்சுன்னா அப்ப எல்லாம் ஒட்டுமொத்தமா கிளம்பி போங்க. அப்ப நம்ம எல்லாமே சொல்லலாம்ல இங்க தலைவர் சரியில்லைன்னு. என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடியே கூடாது, சரியில்லை, இதுல வந்து நிறைய விஷயங்கள் ஜாதி, அதுக்கப்புறம் இவங்க கூட நம்ம வேலை பார்க்க முடியாது, இது சரியில்லை அது சரியில்லைட்டு ஒருத்தவங்களும் குரூப்பிசமா இருந்தா எப்படி ஒற்றுமையா இருந்து செயல்பட முடியும்? இது என்னோட வருத்தம் கூட சொல்லுங்க. 2026 தேர்தலுக்கு முன்பு முக்கியமா இதை மாத்தினாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன? இந்த சலசலப்பு இருக்கக்கூடாது. ஒற்றுமையா செயல்படணும். ஒற்றுமையா செயல்பட்டாதான் அடுத்து கட்சியில என்ன பண்றான்றதை உற்று நோக்க முடியும். மக்கள் எதை தேடுறான்றதை தேட முடியும். இதெல்லாம் நம்ம விட்டுட்டு உள்ளே நம்ம அடிச்சுட்டே இருந்தோம், இவன் சரியில்லை அவன் சரியில்லை, நமக்குள்ளேயே குறைகளை பார்த்துட்டு இருந்தா மக்களோட தேவை என்னன்னு நமக்கு தெரியாது. மற்ற கட்சியில வந்து என்ன யோசிச்சு நம்மளை நோக்கி வரான், பிஜேபியே சொல்லலாம், என்ன நோக்கி நம்மளை தாழ்த்த வரான், நம்மளை வீழ்த்துறதுக்கு என்ன பிளான் பண்றான், இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்? மத்தியில பேசுறத வச்சு எல்லா மாநிலத்துக்கும் சரியாயிருமா? ஒரு மாநிலத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, ஒரு மாநிலத்துக்கும் தேவைகள் வேற இருக்குல்ல. அதை செயல்படுத்தணும்னா நம்ம ஒற்றுமையா இருக்கணும்ல. ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் அடுத்து இங்க என்ன தேவை மக்களுக்கோ நாட்டுக்கோ மாற்றம் என்ன கொண்டு வர முடியும்ன்றது யோசிக்க முடியும். அதனால இதை சரி செய்தாவே நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையும் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா அங்க நிப்பாட்டி முந்தைய தேர்தல்லாம் பார்த்தோம், ஜெயிச்சும் இருந்தாங்க. சென்னை இந்த சுற்று வட்டாரத்துல பொறுத்தவரையும் காங்கிரஸ் மலராதது காரணம்? மலராததுக்குன்னு சொல்ல முடியாது. கொங்கு மண்டலம் இல்ல ஓகே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாற்றத்தை மாத்தி கொடுக்குறாங்க. இப்ப ஒரே இடத்துல இருந்து இவங்க தான் இருக்கணும் இல்ல, நிறைய தொகுதிகளை வந்து அந்த மாதிரி மாற்றி அமைச்சிட்டு நீங்க இதை எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால இதனால என்னன்றதை நம்ம சொல்ல முடியாது. நிச்சயம் மேம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது 2027 தேர்தலுக்குள்ள அப்படின்றது. உங்கள் நேரத்துக்கு நன்றி மேம். நன்றி. தேங்க்யூ.